இது மாத்திரமல்ல மேய்ச்சல் மாடுகள் அதிகம் உள்ள இடம், ஏனென்றால் நீண்ட காலமாக அங்கே எந்த ஒரு இயக்கங்களும் இருக்கவில்லை. அதனால் இந்த மாடுகள் மோதி சாவதும் வளமையாகவே இருக்கிறது என்ற செய்தியும் வந்து நான் நினைக்கிறேன் அந்த 1990ஆம் ஆண்டுதான் கடைசியாக போயிரதம் அந்த வழித்தடங்களூடாக சென்ற விடயம். எனவே அந்த போயிரதங்களை கண்டு கிட்டத்தட்ட 23 வருடங்கள் ஆகிறது. எனவே மக்கள் கொஞ்சம் அதற்கு பழக்கப்பட வேண்டியது அவசியம். மக்கள் தான் மாட்டையும் பழக்கப்படுத்த வேண்டும். முதல்ல தாங்கள் பழக வேண்டும், அதற்கு பிறகுதான் தங்களுடைய வளர்ப்பு பிராணிகளை பழக்கப்படுத்த. இல்லாட்டி நாளைய தினம் எங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று ரயில்வே திணைக்களத்தால் நடக்கலாம். அது எப்படி நாங்க மாட்டுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கை ஏற்படுத்தாண்டு மக்கள் தான் செய்ய வேண்டும். அது மொத்தத்துல ஒரு சிறந்த அபிவிருத்தி திட்டம் தான். ஆனால் அதுல இருக்கிற சில பிரச்சனைகளை நாங்க ஆராய்ந்து தீர்க்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம். ஆனா கொழும்புல ஒரு சாரதிகள் இந்த நிகழ்ச்சி பார்க்க மனசுக்குள்ள என்னோடு தெரியுமா, மாடுகள் சிறப்பாக பாதைகளை கடக்கின்றது, மனிதர்கள் தான் கடக்கவில்லைன்னு சொல்றாங்க. சரியா? 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 7 கொழும்பில் போராட்டம், சிவில் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் களத்தில் என்ற செய்தி. காணாமற் போனோர் குறித்து வெள்ளை வேன் திரைப்படம் இந்தியாவில் தயாராகிறது என்கின்ற லீனா மணிமேகலை என்கின்ற செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அவருடைய இயக்கத்தில் ஒயிட் வேன் ஸ்டோரிஸ். அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியர் தலையங்கமாக இப்படி வருகிறது. வடக்கின் நிலம் சார்ந்த வளங்களை பாதுகாக்க விரைந்து மனம் கொள்வோம் என்கின்ற செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது உதயன் பத்திரிகை. இனி யாழ் தினக்குரலை நாங்கள் பார்ப்போம். இன்றைய செய்திகள் எங்களை நீண்ட நேரத்துக்கு அழைத்து செல்கிறது போல் இருக்கிறது உமா. நிச்சயமாக. அடுத்து யாழ் தினக்குரலிலே இப்படி செய்திகள். 2000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில், வடக்கு முதல்வரின் கோரிக்கைக்கு பிரதான எதிர்க்கட்சி ஆதரவு குரல், இனவாத பார்வை வேண்டாம் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் ரத்தநாயக்க. அடுத்து வெலிகாமா வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ராணுவத்தினர் குடும்பங்களை குடியேற்ற திட்டம் கட்டுவதில் வீடழைப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்ட சரவணபவன் தகவல் என்கின்ற செய்தி. வீடழிப்பு குறித்த செய்தி சேகரித்த ஊடகவியாளர்களுக்கு மிரட்டல், கமராக்களை பறித்து படங்களை அழித்து கடும் எச்சரிக்கை. இது பார்த்தீர்களாக இருந்தால் யாழ் பிராந்தியம் சார்ந்து வரக்கூடிய பத்திரிகைகளில் முன்னிறுத்தப்பட்ட செய்தியாக. தேனிலவுக்கு சென்ற யாழ் இளைஞன் பலி, யாழ்ப்பாண வைத்தியசாலை சிற்றூழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி பகிஷ்கரிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. யாழ்ப்பாண வைத்தியசாலை மாத்திரமல்ல, நேற்றைய தினம் ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள், தேசிய வைத்தியசாலை வைத்தியர்களும் டோக்கன் முறையிலான ஒரு போராட்டம் ஒன்று நடத்துவதற்கு தயாராகி வருகிறார்கள். ஒரு பக்கம் சுகாதார அமைச்சு சிறப்பான செயற்பாடுகள் செய்து வருகிறது, மறுபக்கம் இப்படியான அழுத்தங்களுக்கு முன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ராட்சத நுழம்பு கண்டுபிடிப்பு கலவேல பகுதியில், இலங்கை செல்லக்கூடாத விவசாய தீக்குளிப்பு, முன்னுரிமை அடிப்படையில் சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம், வடமாகாண சுகாதார அமைச்சர் உறுதி. இவை யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. அடுத்து நாங்கள் சிங்கள பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மௌபிமா பத்திரிகையினுடைய செய்தி, லங்காவில் லொக்கும ஹொரசல்லி நிப்போல அல்லை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. தெதாக நோட்டு அவிலுக தஹலா என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. 2000 நாணயத்தாள்கள் போலி, 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான இலங்கையின் மிக பெரிய கள்ள நோட்டு அச்சிடும் மையம் கண்டுபிடிக்கப்பட்டதாக. அதுல முக்கியமான ஒரு விஷயம் கஜன், 70 லட்சம் ரூபாய் பணம் அவர்களால் மீட்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் வெளியிலே மக்களுக்காக அந்த சர்க்குலேட் பண்ணப்பட்ட பணம் எவ்வளவு என்று தெரியாது. அது தொடர்பாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள், மக்கள் மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும். ஒரு 2000 ரூபாய் தாள் எது போலி நாணயத்தாள், எது உண்மையான நாணயத்தாள் என்பது தொடர்பான விளக்கத்தையும் நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கி இது பற்றி ஒரு விளக்கத்தை சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சியிலே நாங்கள் 4 தாள்களை வடிவமைத்து கொடுத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியின் விடயத்தை குட் மார்னிங் ஸ்ரீலங்காவிலும் நாங்கள் திரும்ப மீள் செய்வதற்கு வழிவகை ஆவல் பட்டிருக்கிறோம். என்கின்ற காலகட்டம் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இந்த போலி 2000 ரூபாய் போலி நாணய தாள்கள் வந்து B67799159 என்ற தொடர் இலக்கத்தோடு தான் இருக்கிறது. எனவே இந்த தொடர் இலக்கத்தோடு இருக்கின்ற 2000 ரூபாய் நாணய தாள்கள் தொடர்பாக மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்குமாறு போலீசார் கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஏதாவது உங்கள்ட்ட கையில இருந்தாலோ அல்லது நீங்க தெரிஞ்சு யாராவது இதை வச்சிருந்தாலோ உடனடியாக போலீசுக்கு அறிவிக்க சொல்லி ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கிறார்கள். அடுத்து தினவின பத்திரிகையினுடைய செய்தி, ரட்டபுரா ஹொரசல்லி பெது மகா மொலக்கரு அத்தடங்குவட்ட என்கின்ற செய்தி. அதே செய்தி தான் இருக்கின்றது. 500, 1000, 2000, 5000 கள்ள நோட்டுகள் இலங்கை பூராகவுமே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, செயலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து பிஎஸ்எலுக்கும் சிங்க கடுவ அப்சரா லியவெல்ல நொமென, அதாவது நொமெத்த, அதாவது அந்த சிங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிங்க அந்த அடையாளம் இருக்கிறல்ல, இப்படியான மிக முக்கியமான சில விஷயங்கள் அந்த நோட்ல இல்ல. பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறது. இப்படி இருக்கிறது. லக்ஷ ஹெத்தாவக ஹொர நோட்டு அல்லை சககரு டியூஷன் குரெக்
டியூஷன் மாஸ்டர் ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார், மாலவே பகுதியில் இருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து டியூஷன் குரா லங்க தெதாஹா கொரோனோட்டு துந்தாஸ் பன்சியாக் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் 3500 இருந்திருக்கிறது என்ற செய்தியாக இருக்கிறது. பி 67 79 91 59 என்கின்ற தொடர் இலக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கும் 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளாக அவை இருக்கின்றன. ஹொரோனோட்டு ரட்டபுரா அத பத்திரையினுடைய செய்தியும் அப்படித்தான். இங்கே சிறப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நீங்கள் பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய இந்த குருவி படம் இல்லை, அதே நேரத்தில் அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிங்கம் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய சிங்கம் இல்லை அந்த வெள்ளை தளத்துக்குள், அதே நேரத்தில் அந்த சீரிஸ் நம்பரும் பிள்ளையா போடப்பட்டிருக்கு. இப்படியான பல விடயங்கள் இல்லை. அதாவது உண்மையான நாணயத்தாளுக்கும் போலி நாணயத்தாளையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்ப்பதற்கான வழிமுறைகளாகத்தான் அவை இருக்கிறது. ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த டியூஷன் ஆசிரியர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக அவர் தனியார் வகுப்பு ஆசிரியரா என்பதை விட ஆசிரியர் ஒருவர் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டிருப்பதும், ஏற்கனவே இவர் இவ்வாறு கள்ள நோட்டை அச்சிட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் அண்மையில் வெளியிட 4 முறை பிணையில் சென்று வந்திருக்கிறார். எனவே இவர் வழங்க வேண்டாம் என்றும் ராஜ்ய போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவர் இந்த போலீசார் ஒரு தலையீடு கொடுக்கக்கூடிய ஒருவராக தான் பார்க்கப்படுகிறது என்றால் வேறு வலிமையும் இருக்கிறது என்று கேள்வி வருகிறது. ரிவிர பத்திரிகையும் அப்படியான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறது. திவையின பத்திரிகை பென்தொட்ட சபாவ தெங் கலவை என்கின்ற செய்தி இருக்கிறது. சபாவ தத் கலவை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதாவது பென்தொட்டையில சபாபதி உப சபாபதிக்கு தத் கலவா தெதனாம தென் ரோஹலே தெக இரண்டு பேருமே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். 2 பேரும் அடிபட்டிருக்கிறார்கள், ஆனால் பல்லு உடைஞ்சிருக்கிறது. அதான் திவையின பத்திரிகையுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா பென்தொட்ட சபாவே தத் கேலவே, பென்தொட்டை சபையில் பல்லு உடைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. இருவரும் 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை இன்றைய தினம் திவையின, ரிவிர, அத, லங்கா தீப, லக்திம, தினமின மற்றும் மௌபிம பத்திரிகையினுடைய சிங்கள பத்திரிகை செய்திகள். இனி ஆங்கில பத்திரிகை செய்திகள் நிறைவாக பார்ப்போம். கமரூன் டு விசிட் நோர்த் என்கின்ற செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு. டேவிட் கமரூன் பிரிட்டிஷ் பிரதமர் வடக்கிற்கு விஜயம் செய்வார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி, ஜாயிண்ட் ஒப்போசிஷன் டு agitate during Chogam என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. விக்ரமபாகு கருணாரத்ன டு ஸ்பேஷியட் campaign says protect to rebels government repressive moves and racial politics என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இனவாத அரசியலுக்கான முட்டுக்கட்டைக்காக அரசு எதிர்ப்பு செயற்பாட்டில் ஈடுபட இருப்பதாக விக்ரமபாகு கருணாரத்ன இந்த செய்தியை பிரசித்திருக்கின்றார். அந்த செய்தி சிலோன் டுடே பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது. அனைத்து எதிர்த்தரப்புகளும் ஒன்று திறந்து பொதுநலவாய மாநாட்டுக்கான ஒரு செயற்திட்டம் ஒன்றை கொண்டு வர இருக்கிறார்கள். இதுதான் செய்தி. டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி, தி எகனாமிக் டைம்ஸ் வேக்ஸ் தமிழ்நாடு ஃபேக்ஸ் a case of political competition between Tamil Nadu parties. Dr. Manmohan Singh should attend Chogam என்கிற செய்தியாக தி எகனாமிக் டைம்ஸ் தெரிவித்த கருத்து டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இருக்கிறது. இதே செய்தி தான் தினகரன் பத்திரிகையிலும் இருந்தது. இது பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. அதாவது பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகளால் எந்த நன்மையும் இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ற செய்தியாக இருக்கிறது. தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி, UPFA politicos in bloody clash, chairman his deputy in hospital என்கிற செய்தியாக இருக்கிறது. பென்தொட்ட பிரதேச சபையில் நடைபெற்ற நாங்கள் பார்த்த ஒரு செய்தி. இவை இன்றைய தினம் ஆங்கில பத்திரிகை கொண்டு வந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்திகளோடு இன்றைய தினம் நாங்கள் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக நமக்கு ஆதரவு கரம் கொடுத்த உமாவுக்கு நன்றிகள். நிச்சயமாக நன்றி கஜமுகன். எங்களுடைய நேர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக காலையில ஒரு பயனுள்ள பொழுதாக இன்றைய பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கும். எல்லா நாட்டு நடப்பையும் குறுகிய நேரத்துக்குள், ஒரு சுருக்கமான நேரத்துக்குள் பார்த்திருப்பீர்கள். உங்களோட கற்பனைகள் எங்கிருந்து வருதுமா? கற்பனைகள் ஏற்கனவே பார்த்த உங்களுடைய நினைவுகள் இருக்குதானே, நினைவுகள் இருந்துதான் நாளைக்கு இப்படி நடக்கும்னு கற்பனை உங்களுக்கு வருது. நிச்சயமாக நாங்கள் பார்க்கிற இந்த செய்திகள் இருந்தால் நாளைக்கு நாங்க செய்யற வாழ்க்கையும் அமைய போகுது, செய்தியும் அமைய போகுது. எனவே அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியான விடயங்களை அறிய தந்தமைக்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரஸ் ரிலீஸில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உமாவுடன் கஜமுகன். வணக்கம் நேர்களே.